Pastor John Jebraj, such a joy to have you in this Promise 2022. Thank you so much for having me. It's my privilege. எப்படி உங்களுக்கு இந்த பாடல் வரும், தீர்க்கதரிசன வார்த்தைகள் கொண்டு இந்த பாடல்களை ஏற்றும் வரம் இருக்குதுன்னு உணர்ந்தீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் ரொம்ப இஷ்டம் அங்கிள். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ கூட நான் சின்ன வயசில் தூங்கும்போது கூட எனக்கு அந்த ரேடியோவோட இறைச்சல் நாய்ஸாக இருந்தால் தான் தூங்குவேன் நான். ஸோ சின்ன வயசுலேருந்தே இசையை ரசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சர்ச்சில் போய் உட்காரும்பொழுது நான் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப மோனோட்டோனஸாக இருக்குது சாங்ஸ்லாம். பெரியவங்கள்லாம் கைத்தட்டி பாடுறாங்க, ஆனால் அங்கே இருக்கிற வாலிபர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாததை நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு டிசையர், இங்கே உள்ள வாலிபர்களையும் பாட வைப்பதற்கு இவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை யாராவது கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கனை சின்ன வயசில் இருந்துச்சு அங்கிள். அதுக்கப்புறம் தான் என்னுடைய நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வரும்பொழுது எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க. ஃபாதர் பெக்மன்ஸ் இருந்தாங்க, அப்புறம் ஆல்வின் அண்ணன் இருந்தாங்க, அப்புறம் என் பின்னால் இருக்க ஜாசன் அண்ணன். இவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆரம்ப நாட்கள் நான் எழுதின பாட்டு வந்து என்னை ஆசிர்வதிக்கலை, ஆனால் அது நல்ல ஸ்டைலிஷாக இருந்துச்சு, ஒரு மியூசிக்கல் பேஸ்டாக இருந்துச்சு. பட் லேட்டர் ஐ கேம் டு நோ இட் இஸ் காட்ஸ் வேர்ட் தட் ஹேஸ் லைஃப். அதை நான் புரிந்து கொண்டதுக்கப்புறம் தான் வசனத்தை அதிகமாக வாசித்து வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதிலிருந்து பாடல் வரிகளை வெளியே கொண்டு வர ஆரம்பித்தேன். அண்ட் இட் இஸ் பிளெஸிங் த பீப்புள். காட் இஸ் குட் அங்கிள். இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? அழைத்தவரேன்னு ஒரு பாட்டு. Wow, that's my favorite. Thank you. I cry every time I listen to that Amen, song. amen, amen. Would you sing that song for us? Sure uncle, sure. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. சொல்லுவோம், அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. பதவிகள் வேண்டாம், ஊழியத்தில் பெருமைகள் வேண்டாம். என் ஊழிய பாதையில் ஒன்றே ஒன்று மாத்திரம் போதும், உம்முடைய பாதத்தின் சுவடுகள் மாத்திரம் போதும். நீர் என்னோடு நடந்து வந்தால் போதும். My ministry will be successful if you walk with me. Can we sing that together? Yeah. Oh yes. Oh yes. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே.
பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாம். ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. One more time. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. Have you been surrounded by criticism? Is no one encouraging you in your ministry? Let me tell you, விமர்சன உதடுகள் உங்களை மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் உங்கள் ஊழியத்தின் முன் நின்றாலும், தேவன் உங்களோடு இருப்பதனால, அழைத்தவர் உங்களோடு இருப்பதனால நீங்கள் தோற்று போவதில்லை. அவர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். Oh yes, He, the one who called us, the one who called us is faithful enough to carry us till the end. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் கண் முன்னே நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையும் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு சொல்லுங்க, என் ஊழியத்தின் ஆதாரமே. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஊழியத்தின் ஆதாரமாய் இயேசு நின்று உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். God bless. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே, உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். என்
நிழலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசு